திருவள்ளூரில் 12 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டம். வருகின்ற 2026 ஜனவரி மாதம் முதல் வாரம் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக எச்சரிக்கை. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் அருகே தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும், அரசு துறைகளில் உள்ள லட்சக்கணக்கான காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள், வருவாய் கிராம உதவியாளர்கள், எம்ஆர்பி செவிலியர்கள் உள்ளிட்ட தொகுப்பூதியம் மற்றும் சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் ஊழியர்களுக்கு சட்டப்பூர்வ ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும், அரசு ஊழியர்கள் பணி சுமையை குறைக்க அலுவலக பணி நேரத்திற்கு பின்பும் விடுமுறை தினங்களிலும் ஆய்வுக் கூட்டம் நடத்துவதை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வருகின்ற 2026 ஜனவரி மாதம் முதல் வாரம் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் மேற்கொள்ளப் போவதாகவும் அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர். இதன் காரணமாக அந்த வழியாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் டிஎஸ்பி தமிழரசி தலைமையில் போலீசார் அனுமதியின்றி சாலை மறியலில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் சங்கத்தைச் சேர்ந்த 20 பெண்கள், 60 ஆண்கள் என மொத்தம் 80 பேரை கைது செய்து திருவள்ளூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர்.